இன்னைக்கு ஒரு பிள்ளையார் பாட்டு. ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ பாஹி மாம். ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷ மாம். ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ பாஹி மாம். श्री गणेश श्री गणेश रक्ष माम्. जय सरस्वती जय सरस्वती पाहि माम्. श्री सरस्वती रक्ष माम्. जय सरस्वती पाहि माम्. श्री सरस्वती रक्ष माम्. राजराजेश्वरी पाहि माम्. त्रिपुर सुंदरी रक्ष माम्. राजराजेश्वरी पाहि माम्. त्रिपुर सुंदरी रक्ष माम्. शरवण भव पाहि माम्. सुब्रह्मण्य रक्ष माम्. शरवण भव पाहि माम्. सुब्रह्मण्य रक्ष माम्. वेल मुरुगा पाहि माम्. वेलायुधा रक्ष माम्. वेल मुरुगा पाहि माम्. वेलायुधा रक्ष माम्. कार्तिकेय पाहि माम्. सुब्रह्मण्य रक्ष माम्. कार्तिकेय पाहि माम्. सुब्रह्मण्य रक्ष माम्. महादेव पाहि माम्. नीलकंठ रक्ष माम्. महादेव पाहि माम्. नीलकंठ रक्ष माम्. सोक्केशा सोमेशा सुंदरेश पाहि माम्. मीनाक्षी अंब सहित सोम सुंदर रक्ष माम्. सोक्केशा सोमेशा सुंदरेश पाहि माम्. मीनाक्षी अंब सहित सोम सुंदर रक्ष माम्. उमारमण पाहि माम्. गौरी शंकर रक्ष माम्. उमारमण पाहि माम्. गौरी शंकर रक्ष माम्. लक्ष्मी रमण पाहि माम्. हरिनारायण रक्ष माम्. लक्ष्मी रमण पाहि माम्. हरिनारायण रक्ष माम्. கொஞ்சம் வேகமா பாடினால்
जय गणेश जय गणेश पाहि मां श्री गणेश रक्ष मां जय सरस्वती जय सरस्वती पाहि मां श्री सरस्वती रक्ष मां राजराजेश्वरी पाहि मां त्रिपुर सुंदरी रक्ष मां शरवण भव पाहि मां सुब्रह्मण्य रक्ष मां वेल मुरुगा पाहि मां वेलायुधा रक्ष मां कार्तिकेय पाहि मां सुब्रह्मण्य रक्ष मां महादेव पाहि मां नीलकंठ रक्ष मां सोकेशा सोमेशा सुंदरेश पाहि मां मीनाक्षी अम्ब सहित सोम सुंदर रक्ष मां उमारमण पाहि मां गौरी शंकर रक्ष मां लक्ष्मी रमण पाहि मां हरिनारायण रक्ष मां जय गणेश पाहि मां श्री गणेश रक्ष मां. இந்த பஜனை பாடலை பொறுத்த வரைக்கும் இது நாமாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானுடைய நாமங்களையே பாடலாக பாடுறது. சொல்ல போனா குழந்தைகளுக்கெல்லாம் பஜனை பாடல் கற்றுக் கொடுக்கறதா இந்த மாதிரி பாடல்கள் இருந்தா ஆரம்பிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன வார்த்தைகள், திருப்பி வரக்கூடிய வார்த்தைகள் அவங்க கிரகிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். அப்படி கொஞ்சம் பாடி பழகின பிறகு பெரிய பெரிய வாக்கியங்கள், வார்த்தைகள் வர்றது மாதிரி பாடல்களுக்கு போகலாம். அதனால இது நாமாவளி, நாம பஜனை அப்படின்னு சொல்ற வகையை சேர்ந்தது. அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், துரித, மத்தியம, மந்த கதி. பொதுவா மந்த கதியில ஆரம்பிச்சு துரித கதிக்கு போய் அப்புறம் மந்த கதிக்கு வந்து முடிப்பாங்க பஜனை பாடும்போது. நம்ம அந்த மூணுலையும் லேசா பண்ணணும். மத்தியம துரித கதி முழுகவே பண்ணணும், மந்த கதி முடிக்கும் போது மட்டும் பண்ணணும். இது இந்த பஜனை பாடல் சம்பந்தமா சில தகவல். கிட்டத்தட்ட எல்லா சாமியும் கும்பிட்டுட்டோம். அது இந்த பாடல்ல இன்னொரு விசேஷம். ஹரிஓம் சௌன்யம்மா. ஹரிஓம் சுவாமிஜி, சாரி ஃபார் பீயிங் லேட். விசிட்டர்ஸ் வந்தாங்க, அதாலதான். சரி. இப்ப நாம கர்ணனுடைய கதை பார்த்துட்டு இருந்தோம். சூரியன் வந்து கர்ணன் கிட்ட வந்து பேசும்போது ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லாம பேசிட்டு இருந்தாரே, அது என்ன ரகசியம் அப்படின்னு கேட்க கர்ணனுடைய பிறப்பை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. குந்தி துர்வாச முனிவருக்கு தொண்டு செய்து அவர் மூலமாக தேவதைகளை வசியம் பண்ற ஒரு மந்திரத்தை பெற்றாங்க. அந்த மந்திரத்தை விளையாட்டு புத்தியினால பரீட்சை பண்ணி பார்த்த போது சூரியனுடைய அருளால அவங்களுக்கு கவச்ச குண்டலங்களோட ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய அவங்க பல சமயங்கள்லையும் நமக்கு சில காரியங்களை செய்த பிறகுதான் அதனுடைய பின் விளைவுகள் ஸ்ட்ரைக் ஆகும். அதனால்தான் திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லும் போது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. காரியங்களை ஒரு தடவைக்கு 100 தடவை ஆலோசிச்சு பண்ணணும். தொடங்கின பிறகு யோசிப்போம் அப்படின்னு நினைச்சா அல்லது யோசிக்க வேண்டி வந்தா அது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதனால குந்தி சின்ன குழந்தையா இருந்ததுனால அந்த வயசுக்கே உரிய அப்பாவித்தனத்துல காரியத்தை செய்துட்டாங்க. செய்து முடிச்ச பிறகு அவங்களுக்கு அதனுடைய பின் விளைவுகள் புரியுது. அதனால அந்த குழந்தைய
உரிய பெட்டியில உரிய நகை நட்டு பணம் பொருட்களோட வச்சு ஆத்துல விடுறாங்க. அது அங்க தேசத்துல இருந்த அதிரதன் ராதேயன் அவங்க கையில வந்து கிடைக்குது. இது வரைக்கும் போன வகுப்புல பார்த்தோம். அவங்க அந்த குழந்தைய, அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்தாங்க, அதனால தெய்வமா பார்த்து நமக்கு இந்த குழந்தைய தந்திருக்கு, ரொம்ப லட்சணமா சூரியனை மாதிரி பிரகாசிக்கிற ஒரு குழந்தையா இருக்கிறான் அப்படின்னு அந்த குழந்தைய எடுத்து அவங்க வளர்க்குறாங்க. அவனுக்கு காதுல, சம்ஸ்கிருதம் படிக்கிறவர்களுக்கு தெரியும், காதுக்கு சம்ஸ்கிருதம் கர்ணம். பகவத்கீதையில கூட ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணமேவ, சரி அந்த ஸ்லோகம் இல்ல, கர்ணம் கர்ண வேதனம் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். 16 சோடச சம்ஸ்காரங்கள், ஒரு மனிதன் பிறந்திலிருந்து இறக்குது வரைக்கும் பண்ணக்கூடிய 16 சடங்குகள் பத்தி நான் சொல்லும் போது காது குத்துறதும் ஒண்ணு சொன்னேன், கர்ண வேதனம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன். இப்ப காதுல குண்டலங்களோடு இருந்ததுனால கர்ணன்னு பெற்றோர் அவங்களுக்கு பேர் போட்டாங்க. பெரியவங்க அவருக்கு கவச்சம் குண்டலங்களோட பிறந்ததுனால, ஆபரணங்களோட பிறந்ததுனால வசுஷேணன் அப்படின்னு பேர் போட்டாங்க. விருஷன்னும் அவருக்கு ஒரு பேர் இருந்தது. இப்படி அந்த குழந்தைய பேர் போட்டு வளர்த்து வரும்போது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை பார்க்கும் போதே அப்பாவுக்கு தெரியுது. இப்ப நம்ம ஊர்ல நாம படிக்கும்போது முதல்ல லோக்கல் பள்ளிக்கூடத்துல படிக்க போவோம். அப்புறம் நம்ம குழந்தை நல்லா படிக்கிறான், நம்ம குழந்தையோட திறமைக்கு இந்த பள்ளிக்கூடம் சரியாகாது, அதனால பிரைவேட் ஸ்கூல்ல விடுவோம். முதல்ல கவர்னர் ஸ்கூல்ல விடுவாங்க, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல விடுவோம்னு நினைப்பாங்க. இந்த காலத்துல எப்படி இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல விட்டாதான் அது பெரிய ஸ்கூல். கவர்மெண்ட் அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல விட்டாதான் பெரிய ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து விட்டா பையன் பெரிய ஆளா வர முடியாது அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். எங்க ஊர்ல அப்துல் கலாம்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு. அவர் வந்து நம்ம மாடெல்லாம் மேய்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சு பெரிய சயின்டிஸ்ட் ஆகி இந்தியாவினுடைய பிரசிடென்ட், முதல் குடிமகன் வரைக்கும் ஆனாரு. அதனால நம்முடைய அறிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் முக்கியமானது. நமக்கு யாரு பாடம் எடுக்கிறாங்கிறது முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம படிக்கிறோங்கிறது முக்கியமானதுதான். பல காரணிகள் இருக்கு. வேற எல்லா காரணிகளும் சரியா இருந்தாலும் நம்ம கிட்ட ஆர்வம் இல்லைன்னா வேற எந்த காரணியும் காப்பாற்ற முடியாது. ஆனா நம்ம கிட்ட மட்டும் ஆர்வம் இருந்ததுன்னா வேற காரணிகள் சரியில்லாட்ட கூட நம்ம சரி பண்ணிட முடியும். சரி, எப்படி ஆனாலும் அல்லது என்ன பண்ணுவாங்க, டவுனுக்கு அனுப்பி பிள்ளைய படிக்க வைக்கணும், மெட்ரோவுக்கு அனுப்பி பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி அதிரதனுக்கும் தோணுச்சது, பையனை ஹஸ்தினாபுரத்துக்கு அனுப்பி வைக்கணும், நம்ம ஊர் கிராமம் இவனுக்கு சரி வராது, அங்க போனா அவன் பெரிய ஆளா வருவான் அப்படின்ட்டு தோணுச்சது. அதனால ஹஸ்தினாபுரத்துக்கு அனுப்பி வைக்கிறார். இதுக்கு முன்னாடியே குந்தி குழந்தைய அப்படியே நட்டாத்துல விடல. இப்போதான் நம்ம சொல்லுவோம் நட்டாத்துல விட்டுட்டாங்க அப்படின்னு. குந்தி போய் பண்ணதை வச்சுதான் அந்த பேர் வந்தது என்னமோ தெரியாது, பழமொழி. ஆனா குந்தி உண்மையிலே நட்டாத்துல விடல. குந்தி அதனுடைய ஒயரபவுட்ஸ், அந்த குழந்தை வச்ச பெட்டி என்ன ஆகுது எங்க போகுதுன்னு எல்லாம் தகவல்களை சேரிச்சுட்டே இருந்திருப்பாங்க போல. அதனால அங்க தேசத்துல அதிரதன் ராதைக்கு பிள்ளையாட்டு அவன் வளர்றாங்கிற சமயத்துல இருந்தே குந்திக்கு கர்ணன் இங்க வளர்றாங்கிற விவரம் தெரியும் அப்படின்னு மகாபாரதமே சொல்லுது. எதனால இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்ல போய் தான் மகாபாரதம் இவ்வளவு பெருசாச்சுது. குந்தி முதலானவர்களுக்கு அர்ஜுனனோட கர்ணன் வந்து சண்டை போடும் போதுதான், அந்த அரங்கேற்றத்தின் போதுதான் முதலா தெரியுங்கிற மாதிரி ஒரு பிரமையில நம்மளை எல்லாம் வச்சிருக்காங்க. அது கர்ணன் சினிமா ஆனாலும் சரி, இல்ல கமலாம்பா எழுதின பாரதிய வித்யா பவனுடைய புஸ்தகம் ஆனாலும் சரி, பல பேரு நம்மள அந்த மாதிரி ஒரு பிரமையில உட்காத்தி வச்சிருக்காங்க. உண்மை அது கிடையாது. குந்திக்கு கர்ணன் வளர வளரவே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. ஒற்றர்கள் மூலமாக அவள் தகவல் தெரிஞ்சுட்டு தான் இருந்தா. மகாபாரதத்திலே அதை பத்தி இந்த இடத்துல குறிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கர்ணன் அங்க வந்து துரோணரை சந்திக்கிறான். மற்ற ராஜகுமாரோட சேர்ந்து அவனும் துரோணர்கிட்ட வில்வித்தை படிக்கிறான்.
இந்த இடத்துல அதுவும் குறிப்பு வருது. அவன் துரோணர், கிருபாச்சாரியார், பரசுராமர் முதலிய எல்லார்ட்டையும் வில்வித்தை படிக்கிறான் அப்படிங்கிற குறிப்பும் இந்த இடத்துல மகாபாரதத்துல வருது. இதுதான் அவன் பிறப்பை பற்றிய ரகசியம். சூரியன் அவனுக்கு தந்தை அப்படிங்கிறது சூரியன் அவன்கிட்ட சொல்லாம மறைச்சாரு அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விட்ட இடத்துல போகணுமே, இந்திரன் வந்து உன்கிட்ட கவச குண்டலம் வாங்க வருவான் அப்படின்னு சூரியன் கர்ணனுக்கு கனவுல வந்து பேசிட்டு இருந்தா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடையில தான் இந்த கதை வந்தது. அதனால விட்ட இடத்துக்கு போனா இந்திரன் சூரிய தேவன் சொன்னது மாதிரி வந்தார். வந்து கவச குண்டலங்களை கேட்டார். கர்ணன் சூரியன் கிட்ட வந்து சொன்னான், அதெல்லாம் நான் கேட்டா கொடுத்துருவேன், கேட்டா இப்படி கொடுக்காத இருக்க முடியும், விரதம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொன்ன கர்ணன் இந்திரன் வந்து கேட்ட போது இல்ல வேற எது வேணாலும் கேளுங்க தரேன் அப்படின்னு முடிஞ்ச மட்டும் சொல்லி பார்த்தா இந்திரன் விடாப்பிடியா எனக்கு கவச குண்டலம் தான் வேணும்னு அடம் பிடிச்சான். பிராமண ரூபத்துல வந்து கடைசியில கர்ணனுக்கு வேற வழி இல்லாத போது கர்ணன் சொன்னா, நீ எனக்கு சக்தி ஆயுதத்தை தந்துட்டு என்னுடைய கவச குண்டலத்தை எடுத்துக்கோ அப்படின்னு. அப்படி ஒப்பந்தத்தின் அடிப்படையில சக்தி ஆயுதம் கொடுக்கப்பட்டது. இந்திரன் சொன்னார் ஒரே ஒரு முறைதான் அதை பிரயோகிக்க முடியும். சுவாமிஜி சொல்லுங்க. அவங்க அவரு தானமா கொடுக்கலையா? அப்ப அவரு ஆமா, இத தானம்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம், அதை தானம் எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து தானம் கொடுத்த பிறகுதானே இந்திரன் வந்து சொல்றாரு, சரி நீங்க எனக்கு கொடுத்தது, பிகாஸ் அவர் சொல்றாருல எனக்கு தெரியும் நீங்க இந்திரன் அப்படி இல்லையா? இல்ல, இந்த கான்டெக்ட்ல சூரியனே முன்கூட்டி இந்திரன் வருவாரு, சக்தி ஆயுதத்தை கேட்கணும்னு சொல்லிடுறாரு. அதை ஒட்டி கர்ணன் என்னது வியாபாரம் தான் பண்றாரு, நீ எனக்கு அதைத்தான் நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு. இதை வந்து தானம்னு சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். தானம்னா நம்ம பிரதி எதுவும் எதிர்பாராம நம்மகிட்ட இருக்கிறது கொடுத்தாதான் தானம். ஆனாலும் கேட்டதை கொடுத்ததுனால அதை தானம்னு வச்சுக்கிட்டா தப்பும் இல்லை. கர்ணனும் தானம் கொடுத்தாரு, இந்திரனும் தானம் கொடுத்தாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சக்தி ஆயுதத்தை அவன் வாங்கி வச்சிருக்கிறனால தான் யுதிஷ்டிரனுக்கு நெஞ்சு படபடக்குது அப்படின்ட்டு யுதிஷ்டிரன் ஏன் கர்ணனை பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லி அந்த கதைய முடிக்கிறாங்க. இப்படி ஓரளவுக்கு காட்டு வாசம் முடியக்கூடிய தருணம், காட்டு வாசத்தினுடைய ஒரு கடைசி நிகழ்ச்சி. அதுதான் நமக்கு இன்னைக்கு வகுப்புல அதிக நேரம் வரும். இந்த வகுப்புல முடியுமான்னு தெரியல எனக்கு. என்ன அப்படின்னா, இவங்க காட்டுல வாசத்தினுடைய கடைசி காலகட்டத்துல இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பிராமணனுடைய அரணிக்கட்டைய காணாம போயிட்டுது அல்லது தவறி போச்சுது. என்ன ஆச்சுது, மான் அந்த பக்கத்துல அரணிக்கட்டைங்கிறது ஒரு பால் பேட்மிண்டன் ஷட்டில் காக்கெல்லாம் விளையாடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த பேட்டை ஒரு உரைக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க, அதுல ஒரு வார மாதிரி இருக்கும், தோல்ல போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இந்த அரணிக்கட்டைய வச்சிருந்தாங்க, கோர்த்து போட்டிருந்தாங்க. நம்ம வீட்டுல ஆணியில ஹேங்கர்ல பேட்டை மாட்டி போட்டிருக்க மாதிரி மாட்டி வச்சிருந்தாங்க இந்த பிராமணன். அந்த பக்கத்துல வந்து ஒரு மானுடைய கொம்புல அது மாட்டிக்கிட்டது, மாட்டி அந்த மான் கொம்போட போயிட்டது. இவரு அரணிக்கட்டைய பிடிக்க போனா மானு நம்மளதான் பிடிக்க வரான்னு பயந்துவோட பிராமணனால அந்த மானை பிடிக்க முடியல. அப்போ பிரச்சனைனா ராஜா கிட்ட போய் சொல்லணும். யுதிஷ்டர் கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படி அரணிக்கட்டையை தூக்கிட்டு போயிட்டது. எனக்கு அரணிக்கட்டைங்கிறது என்னன்னா அந்த காலத்துல லைட்டர், இந்த காலத்துல கூட அதை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஹிஸ்டரி டிவி 18ல இந்த காட்டுவாசிகள்லாம் காட்டுவாங்க. அவங்க வந்து ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு கடைஞ்சி நெருப்பு உண்டாக்குவாங்க. அந்த இதைத்தான் நம்ம ஊர்ல அரணிக்கட்டைன்னு சொல்றது. மரத்தாலேயே கடைஞ்சு நெருப்பு வர வைக்கிறது. அது சாத்தியமான நம்ம புக்ல மட்டும் இருந்தா நீங்க கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க வெள்ளைக்காரங்க எல்லாம் அதை கடைபிடிக்கிறதுனால நாம அந்த கேள்வி கேட்க மாட்டோம். உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், ஒரு மரம் இருக்கு, அதுக்கு கல்யாண முருங்கைன்னு பேரு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல வேற பேர் இருக்கான்னு தெரியல. அந்த மரத்துல ஒரு காய் உண்டு.
சின்ன பிள்ளையில நாங்களாம் என்ன பண்ணுவோம், அந்த காய ஏதாவது தரையில உரசிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க மேல வைப்போம். அப்படி உரசின உடனே அந்த காய் வந்து சூடாகும். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சூடு வைக்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன சூடு வரும் அந்த காயில. அந்த காய் வந்து ரொம்ப கட்டியா இருக்கும், என்னதான் உரசினாலும் உரையவே உரையாது. இப்ப புளியங்கொட்டையெல்லாம் உரசினோம்னா அது தோல் போய் வெள்ளையா மாறிடும். இது அப்படியெல்லாம் வரவே வராது. எவ்வளவு நாள் வேணாலும் உரசி உரசி விளையாடலாம். ஒரு அக்ஷரம் பிரம்ம மாதிரி அது அழியாமலே இருக்கும். அது கல்யாண முருங்கை மரத்தினுடைய காயின்னு சொல்லுவாங்க. இந்த அரணிக்கட்டைங்கிறது அந்த மரத்தினுடைய கட்டை தானா, இல்ல வேற ஏதாவது? அதுக்கு வன்னி மரம்னு ஒரு மரமும் இருக்கு. விநாயகருக்கு வன்னி மரம் விசேஷம். வன்னி மரத்து நிழலிலே வரங்கள் தரும் பிள்ளையார்னு போன வகுப்புல நம்ம பாடணும். வன்னி அப்படிங்கிற வார்த்தை நெருப்பு அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய சம்ஸ்கிருத வார்த்தை. அந்த மரம் கட்டையா, இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். நான் இதை பத்தி இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணல. ஆனா அந்த மரக்கட்டைக்கு இயல்பாக உராய்வினால தீப்பொறியை உண்டாக்கக்கூடிய தன்மை உண்டு. பொதுவா காட்டுல பல சமயங்கள்ல காட்டு தீ உருவாகிறது இப்படிதான். காட்டுல காஞ்ச மரங்கள் இருக்கும், அது ஒண்ணுக்கு ஒண்ணு உரசும் போதே தீ வந்துடும். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காட்டு தீயால அமெரிக்கா பல சமயங்கள பாதிக்கப்படலாம் கேள்விப்பட்டிருக்கோம். உங்க ஊரு ரொம்ப காடுள்ள ஊருனால உங்க ஊர்ல கூட அப்படி நடக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படியானாலும் இந்த மரத்தை கடைஞ்சு நெருப்பு எடுக்கிற அந்த கட்டைக்கு அரணிக்கட்டைன்னு பேரு. அந்த செட்டு அத மான்கொம்புல மாட்டி போயிட்டுது. அதனால இவங்கிற தர்மர் யுதிஷ்டிரர் பஞ்சபாண்டவர்கிட்ட வந்து அதை திருப்பி மீட்டு தரும்படியாக கேட்டு அந்த பிராமணர் வந்தார். இவங்க அதை தேடி போனாங்க, மான தேடி போனாங்க. எப்படி ராமர் வந்து சீதையை ராவணன் தூக்கிட்டு போன உடனே சீதையை தேடி 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 நடந்தாரோ, ராமருக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. அதனால வழியில ஜடாயு இருந்து இதோ இந்த திசையில தான் போனாங்கன்னு தெற்கு திசையை காட்டி விட்டாரு. அப்புறம் அவர் தெற்கால நடந்து போகும்போது வழியில சில கவந்தன் இந்த மாதிரி ஆசாமிகள் எல்லாம் பார்த்தாரு. ஒவ்வொருத்தரும் அவருக்கு க்ளூ கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில கவந்தன் சொன்னாரு, நீ அப்படியே போனீங்கன்னா சபரி வருவா, சபரியை போய் பார்த்தேன்னா அங்க வந்து சுக்ரீவன் அண்ட் கோவை சந்திக்கலாம், அவங்கள உதவியா வச்சு நீ இது பண்ணிக்கலாம். இப்படி எல்லாம் ராமருக்கு அங்கங்க வழியில வழிகாட்டி மாதிரி சைன் போர்டு மாதிரி யாராவது இருந்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா பஞ்சபாண்டவர்களுக்கு மான தேடி போனாங்க, எந்த குழுவும் இல்ல. தேடி தேடி நடந்து 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 இந்த மாதிரி ஏப்ரல் மேல போனாங்களோ என்னமோ, பயங்கர வெயில், நல்ல தாகம், மேற்கொண்டு நடக்க ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம மேற்கொண்டு நடக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி ஒரு மரத்தடியில ஒரு நிழல்ல உட்கார்ந்தாங்க. அப்போ உட்கார்ந்த உடனே சரி இப்ப தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு உடனே நகுலன் சகதேவன் வந்து அந்த மரத்து மேல ஏறி பார்த்தார். பார்த்தபோது பறவைகள் எல்லாம் பறக்கிற ஒரு இடத்த பார்த்தார். பழைய காலத்துல இந்த மாதிரி அறிவெல்லாம் நம்ம ஆட்களுக்கு ரொம்ப ஓவர். உதாரணத்துக்கு தண்ணிக்கு கிணறு தோண்டணும்னு வச்சுக்கோங்க. எங்க பச்சை பசேல்னு இருக்கோ, எங்க பசு மாடு படுத்து இருக்குதோ, இந்த அப்புறம் வேப்ப மரத்துல கணுவா இருந்ததுன்னா இந்த மாதிரி சில இது வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இந்த ஏரியாவில தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இந்த மாதிரி நகுலன் ஏறி பார்த்துட்டு பறவைகள் அங்க பறக்குது, அதனால அங்க கண்டிப்பா நீர்நிலை இருக்கணும், அங்க போகலாம் அப்படின்னு சொல்ல யுதிஷ்டிரர் சகதேவனையே அனுப்பினார். சகதேவன் போனாரு, அங்க தண்ணி இருந்தது. தண்ணியை குடிக்க போகும்போது ஒரு அசரீரி, ஒரு குரல் வானொலி கேட்டது. நீங்க இந்த தண்ணியை குடிக்கணும்னா முதல்ல என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும். இது வந்து என்னுடைய தடாகம், நீர்நிலை. நீங்க என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் இதுல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க முடியும் அப்படின்னு. சகதேவன் சொன்னார், மனுஷன் சாவ கிடக்குறான், இப்ப கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம தண்ணியை குடிச்சுக்கிறேன், அப்புறம் கேள்விக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் தண்ணி எடுத்து குடிச்சா மயங்கி விழுந்துட்டா. அடுத்தது கொஞ்சம் போன சகதேவனை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு நகுலன் அனுப்புனாங்க. நகுலனுக்கும் அதே மாதிரிதான் நடந்தது. அர்ஜுனன், பீமன், ஏன்னா எல்லாருக்கும் நாங்க யாரு, பஞ்ச பாண்டவர்கள், எங்களுக்கு எதிரா ஈடு இணையா யார் இருக்காங்க, நாங்க சொல்றதுதான் சட்டம். அந்த மாதிரி ஒரு சட்டில் கொஞ்சோல ஈகோ, சொத்தோல ஈகோ இருந்திருக்கலாம்.
சொத்தோலைங்கிறது சில இடங்கள்ல இருக்கிற பழக்கம், எல்லா ஊர்லயும் இருக்கான்னு அதுவும் ஒரு தமிழ்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஈகோ இருந்ததுனால என்னமோ அவர் சொன்னதை கேட்கல. இங்க மறுபடியும் நாம தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது வெளிப்படுறத பாக்குறோம். யுதிஷ்டிரர் வந்தாரு தம்பிகளை தேடி, தம்பிகள் எல்லாம் இறந்து கிடக்கிறத பார்த்தார். அவரும் சரி தண்ணி குடிச்சுக்கிட்டு மேற்கொண்டு யோசிக்கலான்னு தண்ணி குடிக்க போனார். அந்த அசரீரி குரல் ஒலிச்சது. உன் தம்பி எல்லாம் இப்படி நான் சொன்னதை கேட்காம தண்ணியை குடிச்சிட்டு இறந்து போனாங்க, அதனால நீயும் என்ன கேட்காம தண்ணி குடிச்சா நீ இறந்து போயிடுவ அப்படின்ட்டு சொன்னார். இது என்னுடைய குலம் அப்படின்னு சொன்ன உடனே தர்மபுத்திரன் சொன்னாரு, எப்ப இது உன்னுடைய குலமோ அப்ப நான் உன்னுடைய பெர்மிஷன் இல்லாம அதுல இருந்து எதுவும் எடுக்கக்கூடாது, அதனால நான் உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். யக்ஷன் வந்து நீ என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி பதில நாம கொஞ்சம் பார்க்கலாம். அதுல சிலது நமக்கு பயன்படக்கூடிய விஷயங்களும் இருக்கலாம். என்ன உரையாடல் நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக உதவும். இது ஒரு தனி பாடமாக கூட சில பேர் எடுப்பாங்க. யக்ஷ பிரஷ்னம் அப்படின்னு இதுக்கு பேரு. தர்ம தேவதை, அதாவது யமதர்மராஜா, உங்களுக்கு தெரிஞ்ச பேர்ல சொன்னா வைவஸ்வத மனு, நமக்கு கட்டோபனிஷத்துல வரும், கீதையில வரும். அகம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாக்கவே பிரவீத். விவஸ்வான சூரியன், அந்த சூரியனுடைய பையன் மனு. சூரியனுடைய பையன்கிறனால அந்த மனுவுக்கு வைவஸ்வத மனு. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மன்வந்தரத்தினுடைய முதல் மனு, அல்லது இந்த மன்வந்தரத்துக்கு அவரால் பேரு வைவஸ்வத மனு அப்படின்னு பேரு. சூரியனுடைய பிள்ளை யமன், யமதர்மராஜா. கட்டோபனிஷத்துல யமதர்மராஜாட்ட நச்சிகேதன் போய் கேள்வி கேட்டான். அதனால சங்கரர் பாஷ்யம் தொடங்கும் போதே யமதர்மராஜனுக்கு நமஸ்காரம் சொல்லி தொடங்குவார். அந்த யமதர்மராஜா தான் தர்மபுத்திரனை சோதிக்கிறதுக்காக வேண்டி இப்படி யக்ஷன் ரூபத்துல வந்து இது பண்ணார் அப்படின்னு இந்த கதை முடியும் போது நமக்கு தெரியுது. இதே யமதர்மராஜா தர்மபுத்திரரை சோதிக்கிறதுக்கு பிறகு சொர்க்க ஆரோகண பருவத்திலையும் வந்தார். அந்த கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப யக்ஷன் வந்து கேட்கிறார், ஒவ்வொரு கேள்வியா போகுது. யாரு ஆதித்யனை உதிக்க பண்றாங்க? கொஞ்சம் உங்களுக்கு நான் இன்னைக்கு கிளாஸ் தொடங்கும் போது கவனிச்சேன், அருணாச்சலம் செல்லையாங்கிற பேர்ல இருக்கிற அம்மா வந்து கேனோபனிஷத்தை புரட்டிட்டு இருந்தாங்க. அந்த கேனோபனிஷத்து வந்து கேள்வியோட தான் ஆரம்பிக்கும். கேன ஈஷிதம் பததி பிரேஷிதம் அப்படின்ட்டு, யாரால ஏவப்பட்டு இந்த உயிர்கள் எல்லாம் கேக்குது பாக்குது அப்படின்னு போகும் அந்த கேள்வி. என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மத்தினால அப்படின்னு விடைய வர வைக்கிறதுக்காக வேண்டி அந்த ஒரு உபனிஷத் போகும். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த கேள்விகளும். யாரு ஆதித்யனை உதிக்க பண்றாங்க? எவர்கள் அவனுக்கு ரெண்டு பக்கங்களிலும் சஞ்சரிக்கிறார்கள்? யார் அவனை அஸ்தமனம் அடைய பண்றாங்க? எதுல அவன் நிலை பெற்று இருக்கிறான் அப்படின்னு கேள்வி. ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்றாரு. யார் ஆதித்யனை உதிக்க பண்றாங்க? நாம ஒவ்வொரு கேள்வி பதிலா பண்ணா நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது பிரம்மம் தான் ஆதித்யனை உதிக்க பண்ணுது. தைத்திரிய உபனிஷத்து கூட ஒரு இடம் வரும். பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூரியஹ. அவன் பிரம்மத்தின் உள்ள பயத்தினால தான் காற்று வீசுது, சூரியன் உதிக்குது அப்படிங்கிற மாதிரி தைத்திரிய உபனிஷத்துல வரும். பயத்தினால அப்படின்னா பிரம்மத்தினால, பிரம்மத்தினுடைய கட்டளையினால, பிரம்மத்தினுடைய நியமத்தினால அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். இங்கேயும் அதுதான் தர்மர் அவர் தைத்திரிய உபனிஷத்துல படிச்சிருப்பாரு. என்ன சொல்றாரு? பிரம்மம் தான் ஆதித்யனை உதிக்க பண்ணுது. தேவர்கள் அவனுடைய ரெண்டு பக்கங்கள்லயும் சஞ்சரிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு தத்துவ அர்த்தங்கள் இருக்கும்.
நாம இப்ப அதுக்குள்ள போகல. தேவர்கள் அவனுக்கு 2 பக்கத்திலேயே சஞ்சரிக்கிறாங்க. அவனை வந்து தர்மம் தான் அஸ்தமனம் அடைய பண்ணுது. என்ன தர்மம்? காலையில உதிக்கணும், சாயந்தரம் மறையணுங்கிற தர்மம். அவன் சத்தியத்துல நிலை பெற்றிருக்கிறான் அப்படின்னு சூரியனை பத்தின இந்த கேள்விக்கு தர்மர் பதில் சொல்றார். அடுத்தது யக்ஷன் கேட்கிறாரு, எதனால மனிதன் ஸ்ரோத்ரியன் ஆகிறான் அப்படின்னு கேட்கிறார். தர்மர் அதுக்கு வேதம் ஓதுறதுனால மனிதன் ஸ்ரோத்ரியன் ஆகிறான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க எல்லாம் வேதாந்தம் படிக்கிறீங்க, அப்ப நீங்க எல்லாம் ஸ்ரோத்ரியர்கள். எதனால மகத்தை அடைகிறான்? மகத்துனா பிரம்மத்துக்கு ஒரு பேரு. கட்டோபனிஷத்துல இதை பத்தி வருதுன்னு நினைக்கிறேன். முண்டகோபனிஷத்துலயும் இந்த மகத்துங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கடோபனிஷத்துல இருக்கு. தவத்தினால மகத்தை அடைகிறான். எதனால மனிதன் துணை உள்ளவன் ஆகிறான்? அதாவது நாம வந்து சில சமயங்கள்ல தனியா இருந்தோம்னா பயப்படுவோம். நம்ம கூட யாராவது இருந்தாங்கன்னா தைரியமா இருக்கும். அது இந்த டீனேஜ் பசங்களுக்கும் அப்படித்தான், பொதுவா பல பேருக்கும் அப்படித்தான். குள்ளனோ குருமாலோ சின்னவங்களோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருந்தா ஒரு பெரிய மலையை நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு தைரியம். தனியா இருந்தோம்னா ஒரு பயம் வரும். அதனால அவர் கேட்கிற எதனால மனிதன் துணை உள்ளவன் ஆகிறான் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, தைரியத்தினால ஒரு மனிதன் துணை உள்ளவன் ஆகிறான். ஏன்னா கூட இருக்கிறவங்க எப்போ இருக்க மாட்டாங்க. எப்பவுமே நம்ம கூட இருக்கிறது நம்ம தைரியம் தான். நம்முடைய மன தைரியத்தை நம்ம இழக்கலைன்னா நாம எப்போவே துணை உள்ளவர்களாக இருப்போம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். எதனால மனிதன் புத்திமான் ஆகிறான் அப்படின்னு கேட்கிறார். பெரியவர்களை அடுத்து இருக்கிறதுனால, பெரியவர்களோட தொடர்பு வச்சிருக்கிறதுனால ஒருவன் புத்திமான் ஆகிறான். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாரு பெரியவங்களோட தொடர்பு வச்சிருக்காங்களோ அவன் புத்திசாலி. ஏன்னா பெரியவங்களோட தொடர்பு சத் சங்கம் நம்ம சொல்லுவோம் வேதாந்தத்துல. பெரியவங்களோட தொடர்பு இருக்கும்போது அவர்கள் மூலமாக வழிகாட்டுதல் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். நம்முடைய வாழ்க்கையில பல சமயங்கள்ல அது கை கொடுக்கும். ஊன்றுகோல் மாதிரி வள்ளுவருடைய வார்த்தையில சொல்லுதான், உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். அது மாதிரி பெரியவர்கள் நமக்கு ஆபத்து காலத்துல உதவியா இருப்பாங்க, நண்பன மாதிரி. தொடர்ந்து யக்ஷன் கேட்கிறான், பிராமணர்களுக்கு தேவத்தன்மை எது? யுதிஷ்டர் சொல்றார், வேத அத்தியனம் தான் பிராமணர்களுக்கு தேவத்தன்மை. அதாவது வேதங்களை படிக்கிறது. சாதுக்களுக்கு இருக்கிறது மாதிரி பிராமணர்களுக்கு தர்மம் எது? அதுக்கு யுதிஷ்டர் பதில் சொல்றாரு, தவம் தான் சாதுக்களுக்கு இருக்கு. சாதுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் பொதுவா இருக்கிற தர்மம் என்னன்னு பார்த்தா, 2 பேரும் தவம் பண்ணுவாங்க. பிராமணர்களுக்கு மனுஷத்தன்மை எது அப்படின்னா, மரணம் பிராமணர்களுக்கு மனுஷத்தன்மை. எல்லாரும் சாவாங்க, மனுஷங்க எல்லாரும் சாவாங்க, பிராமணர்களும் சாவாங்க. உலகத்துல சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு. யாரு சொல்றாங்க உங்களுக்கு தெரியாட்டா பரவாயில்ல, அப்படி சொல்றவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த சொல்றவங்க கூட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் செத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மதத்தை தோற்றுவிச்ச ஆளு தொங்குறதுல இருந்து எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே பாவம் செய்தவங்க போல இருக்கு. 10 பாவ மன்னிப்பு தாரேன்னு வேற காது குத்துவாங்க. மரணம் மனுஷனா இருந்தா இறந்துதான் ஆகணும். பிராமணர்களுடைய மனுஷத்தன்மை மரணம். நம்ம யாரும் மரணத்துக்கு விதிவிலக்கா இருக்க முடியாது. அதனால மரணத்தை பத்தி புத்திசாலியா இருந்தா கவலைப்படாம இருக்கணும். இன்னைக்கே நாளைக்கே போத்தான் போறோம், போகும்போது போய்க்கிடுவான், அதை பொறுத்து யோசிச்சுட்டு இருப்பானே. உலகத்துல வேற எவ்வளவோ நல்ல விஷயம் சந்தோஷமா இருக்கிறது இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிடுவோம், சந்தோஷமா இருப்போம். அசத்துக்களுக்கு போல அவர்களுக்கு அதர்மம் எது?
அப்படின்னு யக்ஷன் கேள்வி கேட்கிறார். யுதிஷ்டரர் பதில் சொல்றார், பரநிந்தை பிராமணர்களுக்கு அதர்மம். அப்போ ஒரு பிராமணனா இருக்கிறவன் ஒரு நாளும் மற்றவர்களை நிந்தனை பண்ணக்கூடாது, பழிச்சு பேசக்கூடாது. மற்றவர்களை பழிச்சு பேசினால் அது அவனுக்கு ஆகாது, அதர்மம் அப்படின்னு சொல்றாரு. யக்ஷன் தொடர்ந்து க்ஷத்திரியர்களை பத்தி கேள்விகளை அடுக்கிறாரு. க்ஷத்திரியர்களுக்கு தேவத்தன்மை எது அப்படின்னு யுதிஷ்டரர் சொல்றாரு, க்ஷத்திரியர்களுக்கு பானங்களும் அஸ்திரங்களும் தான் தேவத்தன்மை. சத்துக்களை மாதிரி இவங்களுக்கு தர்மம் எது அப்படின்னு யக்ஷன் கேட்கிறார். இவர்களுக்கு யஜ்ஞம் தான் தர்மம். பெரியவங்களுக்கு யஜ்ஞம் எப்படி தர்மமா இருக்கோ அதே மாதிரி க்ஷத்திரியர்களுக்கும் யஜ்ஞம் பண்றது தர்மம். இவங்க பண்ணுவாங்க, பிராமணர்கள் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது க்ஷத்திரியர்களுக்கு மானிடத்தன்மை எது அப்படின்னு. மனுஷங்களுக்கும் க்ஷத்திரியர்களுக்கும் எந்த விஷயத்துல ஒற்றுமை இருக்கும்னா, ரெண்டு பேருக்கும் பயம் இருக்கும். பயம்தான் இவருடைய மனுஷத்தன்மை. அசத்துக்களை மாதிரி இவங்களுக்கு அதர்மம் எது க்ஷத்திரியர்களுக்கு அப்படின்னு கேட்கிறார் யக்ஷன். துன்பமுற்றவர்களை கைவிடுதல் அதர்மம். க்ஷதாத் அதர்மாத் திராயதே இதி க்ஷத்ரியக. மற்றவர்களை அதர்மத்தினால பாதிக்கப்படாம காப்பாத்துறது தான் ஒரு க்ஷத்ரியனுடைய லட்சணம். இந்த வார்த்தைக்கு வித்பத்தி அர்த்தம் பார்த்தா, அதனால துன்பமுத்துல இருக்கிறவங்களை இவங்க ஒரு நாளும் கைவிடக்கூடாது. அப்படி ஒருவேளை கைவிட்டாங்கன்னா தன்னுடைய வேதனை கஷ்டத்தை கருதி, கீதையில கூட ஒரு இடத்துல வருது, கஷ்டத்தை நினைச்சு தன்னுடைய கடமையை கைவிட்டானா அது தாமசம்னு வருது. இங்க ராஜா மற்றவர்களோட துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு காப்பாத்துறத கைவிட்டான் அப்படின்னா அது அவனுக்கு அதர்மம் ஆகுது அப்படின்னு சொல்ற. அடுத்தது யக்ஷன் தொடர்ந்து யஜ்ஞத்துக்குரிய முக்கியமான சாமம் எது, சாமம்னா சாம மந்திரம் எது அப்படின்னு அர்த்தத்துல, யஜ்ஞத்துக்குரிய முக்கியமான யஜுஸ் எது, இவருடைய யஜ்ஞத்தை எது வரிக்கிறது, யஜ்ஞமானது எதை மீறாம இருக்குது அப்படின்னு கேட்கிறார். யுதிஷ்டர் சொல்றார், யஜ்ஞத்தினுடைய முக்கியமான சாமம் எதுன்னா உயிர் தான். சாம வேதம் சாம மந்திரம் எல்லாம் இல்ல, உயிர் தான் யஜ்ஞத்துக்கு முக்கியமான சாமம். யஜ்ஞத்தினுடைய முக்கியமான யஜுஸ் என்ன அப்படின்னா மனம்தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு உபமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது இதுதான் நம்முடைய அடிப்படை நோக்கம். இதை மனசுல வச்சுக்கிட்டு நாம வெளியே யஜ்ஞங்கள் எல்லாம் பண்றோம். இந்த தத்துவார்த்தம் இல்லாம பண்ணும்போது அதுக்கு உரிய பலன் நமக்கு கிடைக்காது. அப்புறம் யஜ்ஞத்தை எது வரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரிக்கு தான் யஜ்ஞத்தை வரிக்கிறது. யஜ்ஞம் எதை மீறாம இருக்குதுன்னா அந்த ரிக்க மீறாம இருக்குது. ரிக்குன்னா ரிக்கு வேத மந்திரங்கள் செய்யும். ஒரு நியமம்னு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தையும் கூடாது. ஏன் ரிக்குன்னா செய்யுள்களால் ஆனது. செய்யுள்னா எப்பவுமே ஒரு நியமங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்கிய அமைப்புகளுக்கு தான் செய்யுள்னு பேர். அப்புறம் யக்ஷன் தொடர்ந்து பயிரிடுறவர்களுக்கு எது சிறந்தது, விதைக்கிறவங்களுக்கு அது விடைய பார்த்துருவோம். யுதிஷ்டர் சொல்றாரு பயிரிடுறவர்களுக்கு மழை சிறந்தது. இப்ப விதைக்கிறவங்களுக்கு எது சிறந்தது, விதைக்கிறவங்களுக்கு விதை தான் சிறந்தது. பிரதிஷ்டைய விரும்புறவங்களுக்கு எது சிறந்தது, பிரதிஷ்டைய விரும்புறவங்களுக்கு பசுக்கள் சிறந்தது. பிரதிஷ்டைனா ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நாம ஒரு பழைய காலத்துல எல்லாம் ஒரு வீட்டுல பசு இருந்ததுன்னா அந்த பசு அவங்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படும், பால் கொடுக்கும், வருமானம் வரும். அந்த குடும்பம் அன்றாட சாப்பாட்டுக்கு சிரமம் இல்லாம அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு காடு கழனி இருக்கும். இந்த சாணி எல்லாம் அங்க போடுவாங்க, அங்க விளைச்சல் வரும். அந்த வயல் அறுத்து வரக்கூடிய வைக்கோல் எல்லாம் மாட்டுக்கு போடுவாங்க. ஒரு ரீசைக்கிளிங் மாதிரியும் அது வேலை செய்யும். குறைவான செலவுல
அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த பிரதிஷ்டை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நாம பெறுகிறவர்களுக்கு எது சிறந்தது, பெறுகிறவர்களுக்கு நாம அடையக்கூடிய விஷயங்கள்ல எது சிறந்தது அப்படின்னு அர்த்தம். நாம அடையக்கூடிய விஷயங்கள்ல புத்திரன் தான் சிறந்தவன். இந்த இடத்துல இது வந்து காமன் ஜெண்டர்னு எடுத்துக்கங்க. அவ புத்திரி கிடையாது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது இல்லை, பிள்ளைகள் அப்படின்னு அர்த்தம். நாம போன வகுப்புலதான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். சாவித்திரி ஒரு பொண்ணா பிறந்து 6 வரம் வாங்கி எவ்வளவு பேரை காப்பாத்தினாங்கன்னு பார்த்தோம். அத மாதிரி திரௌபதியை காப்பாற்ற போறாருன்னு மார்க்கண்டேயர் சொல்லி யுதிஷ்டரை தேர்த்துனாருன்னு அப்படி பார்த்தோம். அதனால இது காமன் சென்டரா தான் எடுத்துக்கணும். அப்புறம் யக்ஷன் தொடர்ந்து கேட்கிறார், இந்திரியங்களால விஷயங்களை அனுபவிக்கிறவனும் சிறந்த புத்தி உள்ளவனும் உலகத்தாரால செல்வம் உள்ளவன் என்று பூஜிக்கப்பட்டவனும் எல்லா பிராணிகளுக்கும் சம்மதனுமான எந்த மனிதன் இவ்வளவு சிறப்பு இருந்தாலும் மூச்சு விட்டு கொண்டிருந்தும் உயிர் இல்லாம இருக்கிறான். கீதையில கூட இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, மூச்சு விட்டுட்டு இருக்கான். சாதாரண நம்ம என்ன சொல்றோம், கதாசூன் அகதாசூன்ச்ச நானு சோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு கீதை ஆரம்பிக்குது. மூச்சு விடலை அப்படின்னா ஆள் இறந்து போச்சுது, உயிர் இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க யக்ஷன் கேட்கிறாரு, மூச்சு இருக்குதான் செய்யுது, அதனால அவன் செத்ததுக்கு சமானம் தான். விவேகானந்த சாமி சொல்லுவார், தே அலோன் லிவ் ஹூ லிவ் ஃபார் அதர்ஸ். யார் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்வதாக கருதப்படத்தக்கவர்கள். அதர்ஸ் அதர்ஸ் ஆர் மோர் தென் டெட் அப்படின்னு சொல்லிப்பாரு நினைக்கிறேன். மற்றவர்கள் நடைபிணத்துக்கு சமமானவர்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கணும். தமிழ் அழகான ஒரு வார்த்தை இருக்கு, நடபணம். நடக்கலாம் செய்யும், ஆனா பணம் தான் அப்படின்ட்டு யுதிஷ்டர் சொல்றாரு, விடை சொல்றாரு. யாரு தேவதைகள், அதிதிகள், வேலைக்காரர்கள், பித்ருக்கள் தான் இந்த 5 பேருக்கும் ஹவிஸ் முதலியவளை கொடுக்கலையோ அவன் தான் மூச்சு விட்டு கொண்டிருந்தாலும் இறந்தவன். இந்த இடத்துல ஒரு அழகான திருக்குறள் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று 5புலத்தாறு ஓம்பல் தலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பஞ்சமகா யஜ்ஞம் பத்தி பேசும்போது சொல்லியிருப்பேன், சோடச சம்ஸ்காரம் சமயத்துல சொல்லியிருப்பேன், ஒரு சில தடவைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த 5 தான் இந்த இடத்துல வரிசைப்படுத்தி. தென்புலத்தார் அப்படிங்கிறது பித்திருக்கள், தெய்வம் அப்படிங்கிறது தேவதைகள், விருந்து அப்படிங்கிறது அதிதி, ஒக்கல் அப்படிங்கிறது வேலைக்காரங்க. எனக்கு இன்னைக்கு திருக்குறளுக்கு ஒரு அந்த ஒக்கல்ங்கிற வார்த்தைக்கு ஒரு புது அர்த்தம் கிடைச்சது. சாதாரணமா சுற்றத்தார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சொல்றது உண்டு, ஆனா இந்த வேலைக்காரங்கிறது இன்னும் அழகான அர்த்தம் நினைக்கிறேன். ஏன்னா மனுஸ்மிருதியிலையும் நாம பாக்குறோம், வேற பல இடங்களையும் பாக்குறோம். வேலைக்காரங்களை நம்முடைய சாஸ்திரங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குது அப்படின்னு. வேலைக்காரங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் எஜமான உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. அப்புறம் எஜமானன் சாப்பிட்ட பிறகு, கணவன் சாப்பிட்ட பிறகு மனைவி சாப்பிடணும் அப்படின்னு. அப்படி ஒரு ஹையரார்கி. உடனே பெண்ணுரிமைவாதிகளும் சண்டைக்கு வரக்கூடாது. இந்த ஹையரார்கியில பல ஆங்கிள் பார்க்கணும். வேலைக்காரனுக்கு பிறகுதான் எஜமானே, அதுக்கப்புறம் மனைவி அப்படின்ட்டு. அப்ப பஞ்சமகா யஜ்ஞம் தான் இதுல மறைமுகமாக சொல்லப்படுது. பஞ்சமகா யஜ்ஞம் செய்யாதவன் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தாலும் இறந்தவனுக்கு சமானம் அப்படின்ட்டு அர்த்தம். நாம பஞ்சமகா யஜ்ஞம் பற்றி ஒரு சின்ன டெமோ கூட காமிச்சோம், ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ கூட காமிச்சோம். 2 குழந்தைகள் காலையில எழும்புற உடனே சாமி கும்பிட்டுட்டு எழும்புவாங்க, குளிச்சு முடிச்ச உடனே பூவெல்லாம் பறிச்சு பூஜை பண்ணுவாங்க, தேவாரம் எல்லாம் படிப்பாங்க. அப்புறம் தாத்தா பாட்டி காலில், அப்பா அம்மா காலில் நமஸ்காரம் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வர விருந்தாளிகளை வரவேற்று சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அப்படின்ட்டு ஒரு கொஞ்ச நேரத்திலேயே, ஒரு நாள்லயே
நாம 5 விதமான யஜ்ஞங்களும் செய்ய முடியும். அப்புறம் பசுக்கு காகத்துக்கெல்லாம் அன்னம் வைப்பாங்க, செடிகளுக்கெல்லாம் துளசி மாதிரி செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடுவாங்க. இப்படி 5 விதமான யஜ்ஞங்களையும் அவங்க அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில செய்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சைவம்னு ஒரு இது இருக்கு, இலங்கைக்காரங்களுக்குள்ளதுன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து நாம திருடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் பண்றோம் அவங்களுக்கு தெரியாததுனால திருடின்னு சொல்லிக்கலாம். திருடி உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அதைத்தான் இங்க யுதிஷ்டிரர் மூச்சு விட்டு கொண்டிருந்தும் உயிரில்லாதவன் இறந்தவனுக்கு சமமானவன் அப்படிங்கிறதுக்கு பதிலா சொல்றாரு. அப்ப பஞ்சமகா யஜ்ஞம் எவ்வளவு முக்கியம்னு பாத்துக்கோங்க. கீதையில 3வது அத்தியாயத்துல கூட அதை பத்தி வருது. மாதாஜி அதை பத்தி விரிவா சொல்லியிருப்பாங்க. பல இடங்கள்லையும் நாம் இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சாஸ்திரங்கள் வலியுறுத்துறதை பார்க்க முடியும். நம்ம தாத்தா திருவள்ளுவர் கூட அதை பத்தி சொல்றாரு. தென்புலத்தார் தெய்வம் விருந்துவக்கள் தான் என்று 50 ஓம்பல் தலை அப்படிங்கிற திருக்குறள். தொடர்ந்து யக்ஷன் பூமியை காட்டிலும் கனமானது எது அப்படின்னு கேட்கிறார். இந்த கனம்ங்கிறது இந்த இடத்துல மரியாதைக்குரியவங்க. நம்ம வந்து கோர்ட்ல எல்லாம் தமிழ்நாட்டுல குறைஞ்சபட்சம் சினிமா படத்துல ஒரிஜினல் என்ன நடக்குன்னு தெரியாது, கனம் நீதிபதி அவர்களே, கனம் கோர்ட்டார் அவர்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல கனம்னா மரியாதைக்குரியன்னு அர்த்தம். பூமியை காட்டிலும் கனமானது எது அப்படின்னா யுதிஷ்டர் சொன்னார், தாய் தான் பூமியை காட்டிலும் கனமானவங்க, தாய் தான் பூமியை விட மரியாதைக்குரியவங்க அப்படின்னு அர்த்தம். நான் நினைக்கிறேன் செய்நன்றி அறிதல்னு ஒரு அதிகாரம் திருக்குறள்ல, அதுல இந்த மாதிரி சில கம்பேரிசன் தொடக்கத்திலேயே வரும். மலையினும் மானப் பெரிது, காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது, உலகத்தை விட பெருசு, அது பூமியை விட பெருசு அப்படின்னு ஒரு இடம். மலையை விட பெருசுன்னு ஒண்ணு. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். கொஞ்சோல திணை மாதிரி கொஞ்சோல செய்தா கூட அத பனை மாதிரி பெருசா கணக்கு பண்ணிக்குவாங்க, அதனுடைய அருமை தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்நன்றி எழுது. முதல் ஒரு 3 குறள்ல இந்த மாதிரி சில கம்பேரிசன் சொல்றாரு திருவள்ளுவர். இந்த இடத்துல தாய் பூமியை விட மரியாதைக்குரியவங்க. ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தது எது அப்படின்னு யக்ஷன் கேட்கிறான். என்ன இருந்தாலும் இவங்க பெரிய என்ன ஃபீமேல் சாவனிஸ்டா தான் இருப்பாங்க. அப்பான்னு சொல்லிருக்கலாம், அம்மான்னு சொல்லிட்டா பாத்தீங்களா அப்படின்னு யாராவது நினைச்சா அவங்களுக்கு பதிலா அடுத்தது வருது. ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தது யாரு அப்படின்னு கேட்ட போது யுதிஷ்டர் சொல்றாரு, தந்தை தான் ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தவர். நம்ம சாஸ்திரங்கள்ல ஆணு பெண்ணு இந்த மாதிரி பாரபட்சம் எல்லாம் கிடையாது. எப்பவுமே நாம தகுதி அடிப்படையில தான் விஷயங்களை முடிவு பண்ணுவோம். அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி இடங்கள் நமக்கு அதெல்லாம் காட்டக்கூடிய இடங்கள். அடுத்தது காற்றை காட்டிலும் விரைவானது எது அப்படின்னு யக்ஷன் கேட்கிறாரு. மனசுதான் காற்றை விட வேகமானது. வாயோ தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம் அப்படின்னு கீதையில 6வது அத்தியாயம் நினைக்கிறேன். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். என்னுடைய மனசு அப்படி காத்த மாதிரி அளவாயுது, அது எப்படி அடக்குறதுன்னே எனக்கு தெரியல, என்னடா பண்றது அப்படின்ட்டு கேட்கிறாரு. என்னடா பண்றதுன்னு கேட்டிருப்பாரா அப்படின்னா ஒருவேளை அப்படித்தான் கேட்டிருப்பாரு. ஏன்னா பிறகு 11ஆம் அத்தியாயத்துல வந்து மாப்பு மன்னிப்பு எல்லாம் கேட்கிறாரு. ஐயோ கிருஷ்ணா, உன்னை பத்தி தெரியாம படான்னு பேசிட்டேன், நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து சொல்லுவாரு. அதனால இந்த இடத்துல ஒருவேளை அடா போட்டுதான் கேட்டிருப்பாரு நான் சொல்லிக்கிட்டேன். அப்புறம் கிருஷ்ணன் அதுக்கு பதில் சொல்லுவாரு, அசம்சயம் மகாபாகோ மனோ திருநுகிரகம் சலம். சந்தேகம் இல்லை அர்ஜுனா, மனசு வந்து கட்டுப்படுத்த முடியாது, அலைவாயிரம் தான். அதனால நீ ஒண்ணு வருத்தப்படாத. உலகத்துல எல்லாரும் மாதிரிதான் நம்ம பொதுவா சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முன்ன அப்படி போய் எட்டி பக்கத்து வீட்டை பார்ப்பாங்க, பக்கத்து வீட்லயும் கரண்ட் இல்லையா, சரி அப்போ நிம்மதிதான். அது மாதிரி வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு தமிழ்ல ஒரு சொல் இருக்கு. நம்ம வீட்டுல மட்டுமா கஷ்டம், எல்லா வீட்லயும் கஷ்டம்தான் அப்படின்னு நினைச்சிட்டா நம்ம கஷ்டம் பாதியா குறையும்.
அது மாதிரி கிருஷ்ணன் அர்ஜுனனை தேர்ந்தாரு. உனக்கு மட்டும் இல்ல அர்ஜுனா, உலகத்துல எல்லாருக்கும் அப்படிதான், கவலைப்படாத நீ, எல்லாரோட நீ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வழி சொல்றாரு. அபியாசேனத்து கவுந்தேய வைராகியேனச்ச கிரஹ்யதே. பயிற்சியினாலேயும் பற்றின்மையினாலேயும் நீ அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு வழியும் சொல்றாரு. அதனால மனசு காற்றை காட்டிலும் வேகமானது. மனோவேகம், வாயு வேகம், மனோவேகம் அப்படின்னு பழைய காலத்து தமிழ்ல எக்ஸ்பிரஷன்லாம் உண்டு. அடுத்தது, புல்ல காட்டிலும் அதிகமானது எது அப்படின்ட்டு கேக்குறாரு. உலகத்துல மனுஷன் இல்லாத இடம் எல்லாம் புல் இருக்கும் பாத்துங்க. எங்க இந்த மனுஷன் நடக்கிறானோ அந்த இடத்துல புல் இருக்காது. விலங்கு நடக்கும் புல் இருக்கும், எறும்புல இருந்து யானை வரைக்கும் எது நடந்தாலும் புல்லு முளைக்கும். அது இந்த மனுஷன் மட்டும் நடந்தாலும் புல்லு முளைக்காது. அதனால புல்லு உலகத்துல ஒரு சின்ன மழை பெய்தா வரும், உடனே புல்லு கட்டாந்தரையா இருந்திருக்கும், எங்க இருந்துதான் வருமோ தெரியாது, புல்லு வந்துடும். அப்படி புல்லு எங்க சர்வ வியாபி, உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது. ஆனா அந்த புல்லை விட அதிகமானது எது அப்படின்னு யக்ஷன் கேட்கிறாரு. அதுக்கு யுதிஷ்டர் சொல்றாரு, கவலைதான் யக்ஷனே அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல கவலைக்கு தான் ஒரு அளவே இல்லை, அதுதான் உலகத்திலே ரொம்ப அதிகமானது. இந்த கவலையோட இதுக்கு மருந்து அடுத்த வாரத்துல தேடுவோம். இந்த வகுப்பை முடிச்சுக்குவோம். பிரார்த்தனை. வான்முகில் வழாது பெய்க மலிவளஞ்சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தண வானவரானினம், வீழ தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகம் துயர் தீர்கவே. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ